பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். பாண்டிச்சேரியில தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசி இருக்கிறார். இவ்வளவு நாட்கள் பிஜேபியை எங்க எதிர்க்க மாட்டேங்கிறார் அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. எங்க அண்ணன் இப்ப ஒன்றிய அரசுன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலுக்கு காரணம் ஒன்றிய அரசு தான் அப்படிங்கிறத டிக்ளரே பண்ணிட்டாரு. அவர் தான் பிஜேபியை எதிர்த்துட்டார் தெல்லோடு துணிவோடு அப்படின்னு சொல்லி தாவேக்காரர்கள் ஒரு பக்கம் பேசி இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் முழுசா பல்வேறு விஷயங்கள் அதுல பேசப்படுறதா இருந்தாலும் கூட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத தன்னுடைய பாண்டிச்சேரி பயணத்தின் மூலமாக மிக தெளிவாக பேசி இருக்கிறார் அப்படின்னு சிலரும் பேசுறத பார்க்க முடிகிறது. எப்படி புரிந்து கொள்வது? நான் எதால சிரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மில்டன். நீங்க சொல்லுங்க. இப்ப புதுச்சேரியில போய் அவர் பாஜக எதிர்த்தாரு, அப்படித்தானே? சரி, புதுச்சேரியில நடக்கிறது யாராச்சு? புதுச்சேரியில பாஜக கூட்டணி அரசு நடக்குது. கூட்டணி அரசை ஆதரித்து வானலாவ புகழ்ந்து வருகிறார். புகழ்ந்து விட்டு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நோக்கி பயங்கரமா காத்திரமாலாம் இல்ல, அண்ணன் முறைச்சு பாடுறா அப்படின்னு வடிவேல ஒரு படத்துல சொல்லாத, முறைடா முறை அப்படி அப்படிலாம் கூட முறைக்கல. லைட்டா அப்படி போற போக்குல ரொம்ப லேசா அப்படி மயிலிறகால் வருவது போல அப்படி 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 பட்டும் படாமலும் ஒன்றிய அரச கேள்வி கேட்டுக்கிறார். அவ்வளவுதான். நான் விஜய் பேசுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக என்னுடைய சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு பண்றேன். அந்த பதிவுல தெளிவா இதை எழுதுறேன். புதுவையில் அவர் பாஜக ஒன்றிய பாஜக அரச அப்படி லேசா அப்படி புத்துனாப்புல விமர்சிக்க கூடும். அவர் விமர்சித்தவுடன் இங்க இருக்கக்கூடிய தாவேகா கூட்டம், பார்த்தீர்களா எங்கள் அண்ணன் பாஜக விமர்சித்து பேசிவிட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவர் விமர்சிக்க மாட்டார் அப்படிங்கிறத விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே நான் என் சமூக வலைதளங்கள்ல போட்டேன். ஏன் அப்படின்னா விஜயனுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரியும். சோ அதனால அவர் விமர்சிக்க மாட்டாரு. அவர் அங்க ரங்கசாமியோட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கிறாரு. அங்க ரங்கசாமியோட கூட்டணினா அவரு பிஜேபியோட கூட்டணியா? இல்ல, பாஜக இல்லாம ரங்கசாமியும் விஜயும் கூட்டணிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்கு போறாங்க. ஓ, அப்ப பாஜக கூட்டணியை உடைக்கும் அளவிற்கு வலிமை பொருந்தியவர் விஜய் அப்படின்னு பாஜக கூட்டணியை உடைக்கும் அளவிற்கு விஜய்க்கு வலிமை தான் கிடையாது. பாஜகவா என்ன செய்யும் யோசிச்சு ஒரு ஸ்கிரிப்ட போட்டிருக்கோம். ரைட்டு, நீங்க என்ன செய்யுங்க இந்த வாட்டி, ஏன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல தெரியும் அங்க மக்கள் புதுவை அந்த அரசின் மீது கட்டும் கோபத்துல இருக்காங்க. இந்த முறை புதுவையிலும் திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதாக வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, இது பாஜகவிற்கு பதட்டத்தை தருது. நீங்க எப்படி யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் ஒரு சேர திமுக ஆட்சியை பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? அப்ப இந்த பதட்டம் யாருக்கு வருது? பாஜகவிற்கு வருது. அப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடிப்பதை பாஜகவால் தடுக்க முடியுமான்னா அது கொஞ்சம் சிரமம். அதுவும் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்றாங்க, தடுப்பதற்கு எல்லா வேலையும் பண்றாங்க. அது முதலமைச்சர் நேற்று சொல்றாரு. எஸ்ஐஆர், இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, விஜய், சீமான் என்று பலரையும் களமிறக்கி விடுவாங்க. அது ஒரு பக்கம். ஆனா புதுவையில திமுக ஆட்சியை பிடிக்காமல் தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தால் அது கொஞ்சம் ஓரளவு பலன் கொடுக்க கூடும். யதார்த்த அரசியல நான் பேசுறேன், வாய்ப்பு இருக்குது. அப்ப என்ன பண்றது? ரங்கசாமியையும் நாமளும் மீண்டும் பாஜக ரங்கசாமி கூட்டணி புதுவையில் ஒன்று சேர்ந்து நின்றால் வெற்றி பெறுவது கடினம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? திமுக வரவிடாம தடுக்கணும். விஜய் தனியா நின்று அவர் ஒரு பக்கம் ஓட்ட பிரிச்சுட்டு போயிட்டாருன்னா திமுகவுக்கு லாபம். அப்ப நமக்கு புதுச்சேரியில் ஆட்சியை பிடிச்சி ஒன்றும் ஆக போறது இல்லை. யாரு? பாஜக புதுவை போன்ற ஒரு சிறிய யூனியன் பிரதேசத்துல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால பாஜகவுக்கு பெரிய பெருமையோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்க பொறுத்தளவுல ஆளுநர் தான் தீர்மானிக்கக்கூடியவர். எல்லாமே முதலமைச்சருக்கான அதிகாரங்கள் மிக 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 குறைவு. எப்படி பார்த்தாலும் பாஜக ஆட்சி தாங்க. ஏன்னா ஆளுநரை வச்சு அவங்க தான் பண்ண போறாங்க. அதனால அவங்க என்ன நினைப்பாங்கன்னா திமுகவை தடுக்கணும். அதனால ரங்கசாமியையும் விஜயும் ஒரு அணி ஆக்கி விட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க கூடும். அதனால நீ கொஞ்சம் என்னை திட்டுற மாதிரி திட்டிக்க, திமுக நல்லா திட்டு அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் தான் இது. சோ இதான் நடக்கும். ஆனா எனக்கு காங்கிரஸுடைய பேச்சுவார்த்தையில தொடர்ச்சியா இருக்கிறாருன்னு தாவேகா குறித்து செய்திகளை பரப்புறாங்க. அப்ப பாண்டிச்சேரியில காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை உருவாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சுத்தி வளைச்சு வர்றது தானே. ஈஸி டார்கெட் அவங்களுக்கு காங்கிரஸ் இருக்கே விஜய்க்கு. அங்க ஈஸியா காங்கிரஸோட கூட்டணி பேசலாமே. இல்ல, காங்கிரஸுக்கு நீங்க புதுவையை மட்டும் வச்சு காங்கிரஸ் மனசுல வச்சுக்க கூடாது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வைத்து மட்டுமே காங்கிரஸ் கூட்டணியை நீங்க கணக்கிடக்கூடாது.
காங்கிரசுடனான கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து பேசக்கூடிய ஒரு கூட்டணி. நீங்க நாடாளுமன்றத்துல காங்கிரஸிற்கு இன்றைக்கு வலுவான குரலை ஒன்றுபட்ட குரலை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் இல்லையா? இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மமதா பானர்ஜி முற்று முழுவதுமாக காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறான்னு வைங்க, அவர் காங்கிரஸையும் விமர்சிக்கிறார், அது வேற. நான் சொல்றது பாஜக எதிர்க்கக்கூடிய அளவிற்கு அதே வீரியத்தோடு அவர் காங்கிரஸை எதிர்க்க தொடங்கிட்டார். சிபிஎம் எண்ணிக்கையில் இன்னைக்கு கம்மியா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க கேரளாவை மட்டுமே மனதில் வச்சு நாடாளுமன்றத்திலே அவங்க காங்கிரஸ் கடுமையா எதிர்க்க தொடங்கிட்டாங்கன்னு வைங்க. திமுகவையும் காங்கிரஸ் பகைத்து கொண்டது அல்லது கூட்டணியை விட்டுட்டு தாவேக்கா பக்கம் போகுதுன்னு வைங்க. இப்ப நாடாளுமன்றத்துல திமுகவுடைய எம்பிக்களுடைய ஆதரவையும் காங்கிரஸ் இழக்க வேண்டியது வரும். இப்ப காங்கிரஸுடைய நாடாளுமன்ற அரசியல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பெரிய சிக்கலை சந்திக்கும். நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் அதை விரும்புமா? 2029 அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், நீங்க கடந்த முறை காங்கிரஸ் எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்தையே இழக்கக்கூடிய ஒரு அபாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. போராடி இந்த வாட்டி எதிர்கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில திமுக கூட்டணி ஒரு மிக மிக முக்கிய காரணம். அப்ப அதெல்லாம் மனதில் வைப்பாங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்திக்கு அங்க அந்த அரசியல் தெரியும். இங்கே சிலருக்கு தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக, தனிப்பட்ட காழ்ப்பு, தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட விரக்தியின் காரணமாக சிலர் சொல்லலாம், இல்ல அதுங்களாம் இதுங்களாம் அது நடக்கலாம். பட் ஒட்டுமொத்தமா அப்படி போகாது. அதனால அதை நம்ம எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அதை விட்டுலாம். பட் விஜய் பேசியதுல இன்னைக்கு சில முக்கியமான செய்திகளை நம்ம அடையாளப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பேசியிருக்கிறார், அங்க போயிட்டு ரேஷன் கடைகளே இல்லைன்னு ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு. அப்கோர்ஸ் அங்க ரேஷன் கடைகள் சில காலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டன அப்படிங்கிற செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க கூட ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. மீண்டும் திறக்கப்பட்டன புதுவையில் ரேஷன் கடைகள் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அப்ப ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறத இன்றைக்கு நமச்சிவாயம் தொலைபேசியில் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிறார் புதுவை அமைச்சர். அப்போ ரேஷன் கடைகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதே தெரியாமல் தற்குறித்தனமாக விஜய் அங்க போய் வளர்றார். இதேதான் தமிழ்நாட்டில் பண்ணார். தலைவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டுவதாக சொன்னார்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை என்ன செய்யறாரு, நீங்க கெட்டி விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பார்த்தோம், கண்ணு முன்னாடி பார்த்தோம். இங்க அதே மாதிரி நாகப்பட்டினத்துல போயிட்டு என்ன பண்ணாரு, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களே, அதெல்லாம் சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு அங்க போய் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பது போல பேசினார். அப்புறம் இல்லாத ஃபேக்டரி எல்லாம் மூடுனாங்கன்னு சொன்னாரு. ஆலு ஷானவாஸ் அதெல்லாம் எடுத்து அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் என்ன நடந்துச்சுங்கிறத அவர் சொன்னார், நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ புதுவையில போய் அசிங்கப்பட்டிருக்கிறார். இப்ப இதுதான் விஜயனுடைய அறிவு, அவ்வளவுதான் அறிவு. எழுதி கொடுக்கறத வாசிப்பாரு. முக்கியமான கேள்வி என்ன வந்ததுன்னா, தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக. இங்க திமுகவை அவர்கள் விமர்சிக்கும் போது சொன்ன வாதம் அதுதான், தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, அப்ப நான் திமுகவை விமர்சிப்பேன்னு. பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் போடுறாங்க அப்படின்ன உடனே ஆப்வியஸா அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும், அதானே அவங்க சொல்ற லாஜிக் படி கரெக்ட். ஆனா ஏன் என்ஆர் காங்கிரஸ்க்கு அவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்கறது, அவர் நல்லவர் தான், அவர் பிஜேபி கூட்டணியில இருந்தாலும் கூட அவர் அவர் இது நல்லது செய்யறாரு அப்படிங்கிற மாதிரியான பொழிப்புரைகள் எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்களே. நீங்க விஜய் உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா போடுறீங்க சரிங்களா? மில்டனுக்கு விஜய் மீது கோபம் இருக்கலாம், ஆனா விஜய கழிதிங்கி வைக்கிறதுக்கு நீங்க நைசா அவருக்கு தூண்டில போட்டு இழுக்கிறீங்க. என்ன அவர் என்ன சின்ன பப்பாவா, அவருக்கு தெரியாதா? தமிழ்நாடு காவல்துறை அவரை கைது செய்யாது. ஏன் செய்யாது? முதலமைச்சர் அவருக்கு பழிவாங்குற போக்கு கிடையாது, அதீத நாகரிகம் கொண்டவர், பழிவாங்கும் போக்கு இல்லாதவர், ரைட்டா? அப்ப அவர் அதை செய்ய மாட்டாரு. பிஜேபி அப்படியா? அப்போ இப்ப ஏற்கனவே சிபிஐட்ட போய் எரியறதுக்கு பயந்து என்ன கொப்பரக்குள்ள விழுந்த கதையா சிபிஐட்ட போய் சிக்கியிருக்காரு ஐயா. இப்ப கரூர் வழக்கு சிபிஐ விசாரணையில இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமான வரி வழக்கு அது இதுன்னு ஏகப்பட்டது தலைமையில கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்குது. இப்போ பாஜக தூக்கி உள்ள வச்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பாஜக வைத்து எப்படி பேசுறது? அப்புறம் நீங்க எல்லாருமே ஒரு லாஜிக்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அது அது எனக்கு எல்லாருமே வருத்தம் தான், இன்க்ளூடிங் யூ. எனக்கு அது வருத்தம். ஒரு முதலாளிக்கு துரோகம் பண்ணணும்னு நீங்க ஒரு தொழிலாளியிடம் எதிர்பார்ப்பது அது ஒரு அறத்திற்கு புறமான செயலாக அது பார்க்கப்படுறது இல்லையா? அவர் முதலாளி அமித்ஷா, மோடி, அவங்களுக்கு எப்படி அவர் துரோகம் பண்ணுவாரு?
பண்ண மாட்டாரு. அதனால அங்க போயிட்டு பாஜக ஆளும் மாநிலம் தானே அங்கேயும். ஆனா நீங்க கவனிச்சீங்களா, அங்கேயுமே திமுக திட்டினாரு. நம்ம எல்லாம் கிண்டலா போட்டுட்டு ம். இருந்தோம் சோசியல் மீடியால. ஏ திமுக அரசே அப்படின்னா, தம்பி தம்பி அது புதுச்சேரி அரசு தம்பி, புதுச்சேரியிலும் போய் திமுக தான் திட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேட்டோம். அதாவது திட்டுவாங்களோன்னு நினைச்சு யூகிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அது உண்மையாகிட்டாரு. அங்கேயும் போய் திமுக அரசேங்கிறாரு, திமுகவை நம்பாதீங்கிறாரு. நீங்க புதுச்சேரியில போய் இப்ப இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, நீங்க இப்ப எழுதி வச்சுக்கோங்க. புதுச்சேரியில் தான் திமுக கட்சி இருக்கிறதே அப்படிம்பாங்க. புதுச்சேரியில் திமுக அரசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திமுக என்ற கட்சி இருக்கிறது அப்படின்னு. ஒருவேளை இவ்வளவு நேரம் இந்த ஐடியா வரல, இந்த பேட்டியை பார்த்த உடனே நான் ஐடியா கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, எதிரியா இருந்தாலும் ஐடியா கொடுத்துருக்காரு அண்ணாச்சி, நல்ல ஐடியான்னு எடுத்து இதே வெக்கம் இல்லாம சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, புதுச்சேரியிலும் திமுக என்ற கட்சி இருக்கிறது, புதுச்சேரியில் திமுக ஆட்சிக்கு வர துடிக்கிறது, அதை தடுக்க வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? இந்த பாயிண்ட் அப்படியே பேசுவாங்க, நீங்க பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஓவைசியோட கட்சி இருக்கு, அதனால ஓவைசியை திட்டுறாரா? இல்லங்க, அப்படி இல்ல இல்ல. நீங்க ஓவைசியால இங்க ஆட்சிக்கு வர முடியாது இல்ல, ஆனா திமுகவால புதுச்சேரியில ஆட்சிக்கு வர முடியல, வாய்ப்பு இருக்குது இல்ல. புரியுதா? இதெல்லாம் இப்ப இதெல்லாம் அவன் யோசிக்க மாட்டான். இப்ப நம்ம கொடுக்குற கண்டென்ட் அவனுக்கு, நம்ம தான் இப்ப கண்டென்ட் கொடுக்குறோம் அவனுக்கு. வெப்பன் சப்ளைன்னு வச்சுக்கங்களேன், பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம். ஏன்னா திட்ட மாட்டாங்க. ஏன் திட்ட மாட்டாங்கன்னா, அவங்களுடைய முதலாளி எஜமான விசுவாசம் அது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே.